ஹலோ கைஸ், ஐம் மருண். ஆழ்கடலில் தங்க புதையலை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கும் பாபுவா நியூகினியாவில் உள்ள லீகர் ஐலாண்டுக்கு அருகில் உள்ள கோனிக்கல் சீமோன் பகுதியில் கடலுக்கடியில் 1.2 கிலோமீட்டர் ஆழத்தில் ஒரு வேல்கனோ, ஒரு எரிமலையை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எரிமலை, அந்த வேல்கனோ பூமியின் மேற்பரப்புள்ள உள்ள எரிமலைகளை போல மிக பிரம்மாண்டமாக நெருப்பை கக்காது. அதற்கு பதிலாக அந்த எரிமலை ஓட்டையிலிருந்து வெப்பமான திரவம் வெளியேறுது அப்படின்னு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி கடலுக்கடியில் பல எரிமலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எரிமலைகளுக்கும் லீகர் ஐலாண்டுக்கு பக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எரிமலைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதாவது இந்த எரிமலை ஓட்டையிலிருந்து ஒரு புறம் சூடான திரவமும் மறுபுறம் குளிர்ச்சியான மீத்தேன் கேஸஸும் வெளியேறுது. இதற்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட எரிமலைகள்ல இந்த மாதிரி ஒன்று நடந்ததே கிடையாது அப்படின்னு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஒரே இடத்துல மிகுந்த வெப்பமும் மிகுந்த குளிர்ச்சியும் இருக்கிறதுனால தங்கம் உருவாகுது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும்னா, ஆழ்கடலில் இருக்கக்கூடிய கடல் நீர் எர்த் கிராக் வழியாக உள்ள போகுது. அப்படி உள்ள போன கடல் நீர் மேக்மா பகுதியை தொடுது. மேக்மா பகுதியில் சூரியனின் மேற்பரப்பை விட அதிகமான வெப்பநிலை இருக்கும். அதனால உடனடியாக அந்த கடல் நீர் 350 டிகிரி செல்சியஸ் வரை ஹீட் ஆகுது. அப்படி ஹீட்டான அந்த கடல் நீர் வால்கானிக் வெண்ட் வழியாக, எரிமலை ஓட்டை வழியாக வெளியேறுது. அப்படி வால்கானிக் வெண்ட் வழியாக, எரிமலை ஓட்டை வழியாக வெளியேறும் போது மிகுந்த வெப்பநிலையும் அதிகமான அமிலத்தன்மையும் தங்கம் போன்ற கனிமங்களை கரைக்கக்கூடிய தன்மையுடன் வெளியேறுது. இந்த கடல் நீர் பாறை வழியாக வரும்போது பாறைகள் இருக்கக்கூடிய தங்கம் போன்ற கனிமங்களை உருக்கி வெளியே கொண்டு வருது. தங்கம் போன்ற கனிமங்களை உருக்கி வெளியே வந்த அந்த கடல் நீர் ஆழ்கடலின் தரப்பரப்பை தொடும்போது உடனே 2 டிகிரி செல்சியஸ் வரை அந்த கடல் நீர் குளிர்ச்சி அடையுது. இதனால வெளியே வந்த அந்த நீரில் இருக்கும் தங்கம் போன்ற கனிமங்கள் அப்படியே பொடியாக தரையில படியுது. தங்கம் மட்டுமல்ல, வெள்ளி, இரும்பு, தாமிரம் போன்ற உலோகங்களும் சேர்ந்து படியுது. இப்படி ஆழ்கடல்ல படிந்த தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு போன்ற உலோகங்களை வெளியே கொண்டு தங்கத்தை மட்டும் தனியாக பிரித்தெடுக்கும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆய்வு வெற்றி பெற்றுச்சுன்னா தங்கம் அதிக அளவுல மார்க்கெட்ல வரும் அப்படின்னு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.